அதனுடைய தெளிவுபடுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். இப்போ போன வாரம் கூட ஒரு 3 நாள் முன்னாடி வந்து பொதுச் செயலாளர்கள் வந்து ஒரு கூட்டம் ஒன்று கூட்டியிருக்கார். தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு. தோல்விக்கான காரணம் எங்களை கூப்பிடணும். அதாவது என் மனைவி வேட்பாளர் அவரை கூப்பிடணும். அதுபோல் திண்டிவன வேட்பாளர் அர்ஜுனன் அவர்களை கூப்பிட்டுருக்கணும். வானூர் வேட்பாளர் முருகனை கூப்பிட்டுருக்கணும். அந்த 3 பேருக்குமே இல்லாத தோல்விக்கான காரணத்தை யார்கிட்ட போய் கேட்டார்? ஒன்றுமே தெரியல. அது சம்மந்தமாக தான் அவங்களெலாம் கூப்பிட்டு தெளிவுபடுத்துறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். 2வது, நான் போய் மைக்கை பிடிச்சி பேசணும், ரிப்போர்ட்டரை பேசணும். அந்த இன்ன வரைக்கும் எந்த இது நான் வந்து ஆசைப்பட்டதில்லை. மைக்கை பிடிச்சி பேசணும், மற்றவங்களை பற்றி குறை சொல்லணுன்றதெல்லாம் எந்த இதுவும் வச்சதில்லை. எப்பயுமே அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட 30 வருஷமாக எல்லா நிகழ்ச்சியும் பண்ணனே தவிர நான் முன்னேந்து பண்ணணும் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை. வேறு வழி இல்லாமல் இது நான் பதில் கொடுத்தே அவனிடத்தால் தான் மேலும் எங்களை பற்றி ரொம்ப தரகுறவாக பேசுறதால கொடுத்தவனிடம் தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட செயலாளர் பசுபதி யார்? அவர் முதல்ல எங்கே இருந்தார்? முதல்ல திமுகவில் இருந்தார். அவர் திமுகவில் சாதாரண ஒரு உறுப்பினர், வார்டு செயலாளர் போல் இருந்தார், அவ்வளோதான். அதுக்கடுத்தது பாமகவில் போய் இணைஞ்சார். பாமகவில் இணைஞ்சி கொஞ்சம் நாளில் மாவட்ட செயலாளர் ஆனார். அதுக்கப்புறம் பாமகவில் பேசும்போது என்ன பண்ணார்? நான் வரேன், கட்சிக்கு வரேன், நான் வந்து பாமகவில் கட்சி பண்ணி இதில் இருந்து நான் வந்து கடங்காரன் ஆகிட்டேன், என்கிட்ட எந்த பணம் இல்லை, எனக்கு பணம் தான் வேணும், என்னை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் பயன்படுத்திங்க, ஆனால் எனக்கு பணம் வேணும், எனக்கு கட்சி பொறுப்பாக மற்றது எதுவுமே தேவையில்லை, என்ன எட்டுங்கன்னாரு. சரி பேசணும், எவ்வளோ ஒன்றுனார்? 10 லட்ச ரூபா கொடுங்கன்னார். இல்லைங்க அவ்வளோதான், நான் மந்திரிட்டெலாம் பேச முடியாது, அப்போ அமைச்சர் அப்போ நான் பேச முடியாது, அதனால் என்ன முடியுதோ வாங்கி தரேங்க, கடன் நடக்குது, என்ன வாங்கி தரேன் அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னார்? அமைச்சர்கிட்ட பேசும்போது என்ன ஒரு 5 ரூபா நான் தரேன் சொல்லியிருக்கோம், என்னால் பண்ண முடியாது அப்படின்னாரு. 5 லட்ச ரூபாயை வாங்கி கொடுத்தோம் கட்சியில் சேரத்துக்கு. அவர் வந்து அதாவது கட்சி பண்ணணும், போன வரணும், அதிமுகலாம் சேரலை. அவருக்கு வேண்டியது பணம் வந்து எங்கே தராங்களோ அங்கே பணம் சொல்லிட்டு இது பண்ண கேட்டார். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அப்பாயின்மெண்ட் எது அப்போ வந்து நோட் போட்டு அனுப்பணும். எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. நோட் போட்டு அனுப்பிச்சு அந்த நோட்டை நான் தான் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி இருந்து திண்டிவனத்தில் வந்து அமைச்சர் கொடுத்தாரு. சென்னைக்கு இட்டு போகிறோம். அம்மா உடனே வந்து எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாளே திரும்ப வந்து நான் பேசுகிறேன், எல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சு போகணுன்ட்டு. அதுக்கே அப்பயே ஆசோலேஷன் ஆகிறாரு. இல்லை அவங்க அவ்வளோ தரேன்றாங்க, நான் அங்கே போகலான்னு இருக்கேன். இது நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், உண்மைக்கு புறமா நான் பேசலை. அன்றைக்கி நடந்தது அவரும் சொல்லட்டும், இல்லைன்னு சொல்லட்டும். அப்புறம் பேசியாச்சுன்னா அம்மானா எல்லாருக்கும் தெரியும், அம்மானா பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அதை கேன்சல் ஆச்சுன்னா எப்படி இது இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்புறம் திரும்ப அவர் சரின்னு சொல்லி ஒத்துக்கினாரு. அப்புறம் திரும்ப எட்டு போய் திண்டிவனம் வந்து வேறு காரில் சென்னை அனுப்பிச்சு சென்னையில் போய் சேர்த்துட்டு நேராக போய் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வீட்டில் போயிட்டு 5 லட்ச ரூபா பணத்தை நான் என் கையால் வாங்கி கொடுத்தேன். வாங்கி வச்சுக்கிட்டு நைட் கட்சியில் சேர்ந்து அப்பயே அன்றைக்கே வரார். வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு? எனக்கு வந்து அந்த ஒர்க்கு ஒன்று, இந்த ஒர்க்கு ஒன்றுனாலும் நிறையா ஒர்க்கு, டிஆர்டிஆரில் ஒர்க்கு, இது நகராட்சி ஒர்க்கு எல்லாமே நிறையா இது பண்ணுறாரு. எல்லாமே ஒர்க்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவோ செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் வந்து அவருக்கு வந்து சிவிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவர் மாவட்ட ஆகிட்டார், அவருக்கு வந்து உனக்கு கொடுக்கணும் தான் எய்மில் இருந்தோம், அவர் மாவட்ட வந்திருக்காரு. 2 வருஷத்தில் கட்சி அதிமுகவில் சேர்ந்த 2 வருஷத்தில் அவருக்கு வந்து 2006 சட்ட இது எம்எல்ஏ சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னாரு. நான் எந்த மறுப்புமே தெரிவிக்கல. உடனே சரி, நான் அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு தான் சொன்னேன், நான் எழுத்துலாம் பேச மாட்டேன். சரி நான் கொடுங்கண்ணா அவருக்கு அப்படின்னா அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்து அப்போ எலெக்ஷனுக்கு என்னென்ன செலவு தேவையோ அனைத்து செலவையும் மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்களால் செலவு செய்யப்பட்டது. 1 ரூபா கூட அவங்க கூட்ட அர்த்தம் போடல. நல்லா தெரிஞ்சுங்க, 1 ரூபா கூட அவர் சொந்த காசில் போகலாம். நாங்கள் எலெக்ஷன் நான் சொந்த காசில் பண்ணாமல் அது போல் அவர் பண்ணலை. எல்லாமே சி வி சண்முகம் அவர்களால் தான் பணம் காசு எல்லாமே செலவு பண்ணார். எல்லாம் இது பண்ண நிற்க வச்சார், செலவு பண்ணார். செலவு பண்ணிவிட்டு திரும்ப வந்து கொஞ்சம் இதில் வந்து தோக்குறார். கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் தோக்குறாருன்னா அவருடைய அஜாகிரத்தை தான் தோக்குறார். ஒரு கட்சிக்காரரே கட்டி போட்டு வச்சாங்க, அவங்க வீட்லேயே கட்டி போட்டு வச்சாங்க. அதனுடைய ரிசல்ட் தான் அவர் தோற்றதுக்கு காரணமே, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவரே மண்ணள்ளி போட்டுக்கிட்டார். அடுத்தது 2011 2016 திரும்ப விழுப்புரம் தொகுதியில் வந்து நம்ம அண்ணா சிவிஎஸ் அண்ணா வந்து நிற்கிறார். 2 எலெக்ஷன்லையுமே அவர் வேலை செய்யலை, திமுக தான் வேலை செஞ்சார். இது எல்லாருக்குமே தெரியும். அப்பயே அவரை வந்து கட்சி விட்டு எடுத்துருக்கணும். 2011 2016 அவர் வந்து இதை போல கட்சிக்கு துரோகம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துருக்கணும். அமைச்சர் சி வி சண்முகம் வந்து என்ன பண்ணுவார், மன்னிக்கிற குணம் அவருக்கு அதிகமாக உண்டு. அதனால தான் அவர் இப்போ வந்து இப்பயும் அப்படியே இருக்கார்.
யாராக இருந்தாலும் இது வரைக்கும் ஒருத்தவங்களை கூட கட்சி விட்டு எடுத்தது கிடையாது, பதவி விட்டு நிற்கிறதே கிடையாது. பதவியை வழங்குவார், கட்சியில் சேர்க்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. இந்த அப்படிலாம் வந்து தரம் தாங்களும் நடத்தவே மாட்டார். நிறைய தப்பு நிறைய கட்சிக்காரர் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யாரும் எடுத்தது கிடையாது. அதனுடைய விளைவு தான் இப்போ எல்லாமே நான் நடந்துட்டுருக்கேன். அதுக்கடுத்தது வந்து தொடர்ச்சியாக 10 வருஷம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பண்டக சாலை தலைவராக இருந்தார். உங்களுக்கே தெரியும், பண்டக சாலையில் இருந்தால் இன்னும் நடக்குது, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிவி சமம் தான், அதான் 10 வருஷம். அதுக்கப்புறம் 2021 கூட்டு சதி சேர்ந்து, அதாவது 2011 2016 சிபிஎஸ்க்கு வந்து எதிர்ப்பாக வேலை செஞ்சும் அண்ணன் வந்து ஜெயிக்கிறார். அவர் கூட வரவே இல்லை, ஓட்டுக்காக வரல, எங்கேயுமே பண்ண வரல, ஆனால் ஜெயிக்கிறார், வெற்றி பெறாரு. ஆனால் திரும்ப 2021 நாங்கள் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களா வராங்க, வேலை செய்கிறாங்க, தோக்கடிக்கப்படுறார், மறைமுகமாக தோற்கடிக்கப்படுறார். எல்லாருமே வந்து அவர் வந்து எப்போ வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கு இப்போ நடக்கிற பேட்டியை பார்த்தாலே தெரியும். நான் 15 வருஷமாக கூட இருக்கேன், அவர் எப்போ போவார், எப்போ வருவார், எப்போ இது பண்ணுவாருன்னு பேட்டி கொடுக்குறாங்க. அதே போல் நடந்தவங்க தான். அவங்க வேலை செஞ்சுருப்பாங்களா, அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, நீங்களே புரிஞ்சுக்கலாம். 2021 எப்போ வந்து இது பண்ணுறாங்க, அண்ணா வந்து தோக்குறாரு. தோற்றதுக்கப்புறம் 2024 எம்பி தேர்தல் நடக்குது. எம்பி தேர்தலில் வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து விழுப்புரம் வந்து பப்ளிக் மீட்டிங் வராங்க. அன்றைக்கி ஈவினிங் நைட் நடக்குது. நைட் நடக்கும்போது வராங்க. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் அவங்க வந்து ஒரு மகளிர்ன்றதால நானும் தான் ஸ்டேஜில் உட்காடுறேன், அவனு தான் ஸ்டேஜில் உட்காந்தார். 2 பேர் தான் ஸ்டேஜில் உட்கார. 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாரு, அமைச்சர் வந்து அதாவது வேலை லேடிஸாக உட்காராங்கன்னாரு. உடனே நான் ஏந்துக்கிட்டேன், அவரும் ஏந்துக்கிட்டார். வந்து மகளிரை உட்கார வச்சோம். அதுக்காக கோச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டார் பாதியிலே. மகளிர் வந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும், விழுப்புரம் ஸ்டேஜில் வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் தரணும்னு ஆசைப்பட்டு எங்களை நான் ஏந்துட்டேன். 2 பேர் தான் உட்காந்தோம், ஜென்ஸில் 2 பேர் தான் உட்காந்தோம். நாங்கள் ஏந்துட்டோம். ஏந்தவொடனே நான் பண்ண அதை கோச்சிக்கின்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் நைட்டு 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து பாமகவுக்கு போகிறேன், நான் சொல்கிறது சத்தியமான உண்மை, ரெக்கார்டு வச்சுருக்கேன், இப்போ போட சொன்னாலும் போட்டு காட்டுவோம் கிட்ட. நான் வந்து பாமகவுக்கு போகிறேன், என் பதவி எடுக்க சொல்ல, இல்லை நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், இருங்க அவசரப்படாதீங்க, எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் ஒரு கட்சிக்கு மாறி போனால் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாமே மாறி போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, இருங்க நான் காலைல வரேன் அப்படின்னா. அப்படி என்ன பண்ணார், காலையில் நான் வீட்டுக்கு 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு போகிறேன். 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இப்போல்லாம் பேசாதீங்க, வெளியே தெரிய வேணா, ப்ரெஸ் மீட்டு எல்லாரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தடுத்து நிறுத்தேன். வீட்டில் போய் எதுக்காக தடுத்து நிறுத்தினேன், எனக்கு அவருக்கு என்ன இருக்கா, கட்சிக்காக ஒரு வேலை செய்யணும், கட்சியில் இருக்கணும்னு ஆசைப்படுதான். இப்போ எல்லாரையும் கட்சி கூட்டுப்போ நீப்போ அவர் போகிறாரா போட்டோம், இவர் போகிறாரா போட்டோம், அவரால் ஒன்றும் இல்லை இவரால் ஒன்றும் இல்லைன்றாங்களா, அவரால் மட்டும் என்ன இருக்குது விழுப்புரத்தில், அவராலேயும் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வானா ஒரு ஆள் வெளியே போகிறது. நான் போய் 7 மணிக்கு போய் வீட்டில் போய் அவங்க பிரதர்லாம் வச்சு ஃபேமிலி வச்சு நான் போய் பேசினேன். பேசி அதை வந்து தடுத்து நிறுத்தினேன், வேறு கட்சிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு.